Hi Hermes, today பார்க்க போகிறது விமென் குக் எஃப்எஃப் மைண்ட் வைன் பார்ட் 6. விமென் குக்கு மேரேஜ் ஆகி இப்போ 3 month கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 3 monthல் 3 times பிளாக் வேர்ல்டோட காட் வைனை எப்படியாவது அமாவாசை அன்னைக்கு தான் கூட கூட்டிகிட்டு போயிடணும் தன்னோட வேர்ல்டுக்குன்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. என்ன பண்ணியும் வைனை கூட்டிகிட்டு போக முடியலை. ஸோ ரொம்ப வெக்ஸாகி போகி இன்னைய நாளில் எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு இன்றைக்கி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசன் இன்றைக்கி அமாவாசை. எங்கள் அதர் ஹேண்ட் விமென் குக் வீட்டில் வைன் அப்படியே ஃப்ளோரில் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. விமென் குக் 3 பேரும் வயலுக்கு போயிட்டு வந்தவங்க வைன் ரூம்குள்ளே இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு பதறி போயிட்டாங்க. வைனு என்னடி ஆச்சு உனக்கு, இப்படி விழுந்து கிடக்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தூக்கி உட்கார வச்சு வேகமாக ஜங்குக்கு ஓடி போய் வாட்டரை வைனோட ஃபேஸில் ஸ்ப்ளிட் பண்ணி விடுறாங்க. வைன் ஐஸை ஓப்பன் பண்ணலை. உட்காந்துக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு 2 மாதத்துக்கு முன்னாடி இவ கூட ஒன்றா இருந்ததுலேருந்து இவன் நம்மக்கிட்ட பேசவே இல்லை. விஷத்தை குடிச்சிட்டா தெரிச்சு போச்சு, நம்ம கூட வாழக்கூடாதுன்னு அதுதான் குடிச்சிட்டா அப்படின்னு அழுகுறாங்க டேயாங். ஜிமின் வைனை தன்னோட லேப்பில் தான் அப்படியே படுக்க வச்சு அப்படியே ஜங்குக்கு வாட்டரை ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஃபேஸ்லாம் தொடச்சி விட்டுட்டு இருந்திருப்பாங்களா. டேயாங் இப்படி அழுது கத்துனதும் ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க தன்னோட லெக்ஸை வச்சு. டேயாங் அப்படியே நீஸில் உட்காந்துருந்தவங்க ஃப்ளோரில் உட்காந்துட்டாங்க. எதுக்குடா உதச்ச அப்படின்னு அழுகுறாங்க டேயாங். வாயை பொத்து, இவ விஷம் குடிக்கிறவளா, நம்ம 3 பேருக்கும் மல்லு கட்டி ஊற்றி விட்ருவா. இவளுக்கு என்னையோ பிரச்சனை, சாப்பிடாம கூப்பிடாமல் இருந்தாளா. இப்போல்லாம் ஏதோ ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லி பாட்டிமா கூடயும் மம்மி கூடயும் ஏதோ பண்ணிக்க தெரியுறா. ஏதோ முடியலடா, டாக்டருக்கு உடனே கால் பண்ணணும். 2 மாதமாக நம்ம கிட்ட தான் அந்த கழுதை பேச மாட்டேங்குது, எது வாங்கி கொடுத்தாலும் திங்க மாட்டேங்குது, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜிமின் அப்படியே வைனை தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு டேயாங்க டாக்டருக்கு கால் பண்ண சொல்லிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டாக்டர் விமென் குக்கோட வீட்டுக்கு வந்து வைனை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஒரு பிரைட்டான ஸ்மைலில் விமென் குக்கோட மம்மி டேடியை பார்த்து, உங்கள் மருமக பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க, எத்தனை மாதம்னு நான் செக் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், பாட்டிமாவுக்கு குஷி தாங்க முடியலை. ரொம்ப சந்தோஷம், நான் இந்த நாளுக்காக தான் ஆசைப்பட்டு என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு கிடத்தேன், இப்போ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஜங்குக்கும் ஜிமினுக்கும் டேயாங்க்கும் தாங்க முடியலை ஹாப்பினஸ். ஐயோ நாங்கள் டேடி ஆகிட்டோம், இதுக்கப்புறம் வைன் எங்களை விட்டுட்டு போக மாட்டா, ஜாலி ஜாலி அப்படின்னு சிரிக்கிறாங்க 3 பேரும். ஐயா, குழந்தைங்கன்னதுங்களுக்கு ரொம்ப நினப்பு, பேச்சை பார்த்தியா அதுங்களுக்கு. டேய், 2 மாதம் முன்னாடி 3 பேரும் சேர்ந்து ஒயினப்படுத்தியிருக்க பாடு நான் வெளியில் சொன்னால் வெக்கம் கட்டவனுங்களா. அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி கட்டாயப்படுத்தி ஒன்றுமண்ணா இருந்து இப்போ குழந்தையே பிறக்க போகிறது. இதுக்கப்புறமாவது ஒயினை தொந்தரவு பண்ணாதீங்க. அவள் சும்மாவே ராட்சசி, ஏதோ அவள் பல்ல கடிச்சிக்கிட்டு உங்க கூட லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கா, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க விமென் குக்கோட மம்மி. என்ன குழந்தைய பிறக்க போகிறது, யார் இனிமேல் என்னையும் வைனையும் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். டேய், உன்னையும் வைனையும் பிரிக்க முடியும்னா அப்போ எங்கள் 2 பேரையும் பிரித்து விட்ருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க டேயாங்க்கும் ஜங்குக்கும். சொல்ல இல்லை, அப்படி கோரஸாக வந்துடுச்சு விடத்தில், நம்ம பொண்டாட்டியை போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஃப்ளோரில் இருந்தவங்க அப்ஸ்டேர்ஸ்க்கு வேகமாக போகிறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் அழகாக பெட்டில் படுத்துக்கிட்டு தன்னோட ஸ்டொமக் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே, ஐயோ என் ஸ்டொமக்கில் குழந்தை இருக்கா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நினைக்கும் போதே எனக்கு. இருந்தாலும் அந்த நைட்டை என்னால் மறக்க முடியாது, அப்படி ஒரு ஹாரபிளான நைட் அது. என் குழந்தைய பர்த் பண்ணி நல்லா வளர்த்து இவனுக்கு 3 பேரையும் நான் ஒரு வழி பண்ணுறேன் என் குழந்தைங்கள வச்சு. இவனுங்களுக்கு என்ன திமிர் இருந்தால் என்னையோட அனுமதி இல்லாமல் மேரேஜ் பண்ணுறது ஒன்றுமண்ணா இருக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. திமிர் இவனுங்களுக்கு, மேல் ஈகோ மற்றவங்களை விட இவனுங்களுக்கு அதிகம். அந்த திமிர் தானே எனக்கிட்ட ஓவராக பண்ணியிருக்கானுங்க. இதுக்கப்புறம் இவனுங்க குடுமி என் கையில் அப்படின்னு வைன் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக படுத்திருக்காங்க. அந்த டைமில் ஜிமின் தன்னோட அங்கிள் ஆண்டிக்கிட்டேயும் மினியோட மம்மி டேடிக்கிட்டேயும் கால் பண்ணிக்கிட்டே வைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வந்து வைனை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வைன்கிட்ட வந்து நிற்கிறாங்க ஜிமின். டேயாங்கும் ஜங்குக்கும் பின்னாடியே வந்து ஒரு பிரைட்டான ஸ்மைலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க வைனை பார்த்து. வைனப்போ இவங்க 3 பேரையும் பார்த்து, ஏய் களவானிங்களா 3 பேர் வந்துட்டிங்களா,
வெக்கமாகவே இருக்காதா, சிரிச்சுக்கிட்டு வந்து என் முன்னாடி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். என்னத்துக்கு வெக்கம் உன்கிட்ட? வெக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. காதல்லையும் போர்லையும் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் தங்களுக்கு தேவையானதை அடைஞ்சுக்கணும். சின்ன ஒரு சூழ்ச்சி பண்ணோம், சின்னதாக ஒன்றும் இல்லை 2 பண்ணோம். உன்னைய கல்யாணம் பண்ணி 1 மணி இருந்தது தான் அந்த 2ம். அதுக்கு தான் இப்போ கிஃப்ட் கிடச்சிருக்கு எங்களுக்கு. ஏன் உனக்கு இந்த குழந்தைய பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். பேச்சை பாரு அவனுக்கு பேச்சை. உங்கள் 3 பேரையும் எனக்கு பிடிக்காது, ஆனால் என் குழந்தைய பிடிக்கும். இதுக்கப்புறம் என்னை டச் பண்ணுற நினப்போடங்கிட்டதும் வந்தீங்க பிச்சு போடுவேன். உங்களோட வாழ்க்கையிலேயே அன்னைக்கு நடந்த ஒரே நைட்டு தான். அதுக்கப்புறம் கனவுலேயும் அது நடக்கும்னு நினச்சிடாதீங்க. நான் ஸ்டொமக்கில் குழந்தை வந்துருச்சுல, 10 மந்தில் உங்களுக்கு பர்த் பண்ணி தர்றேன். ஹாப்பியாக இருங்க, இப்போ இந்த ரூமை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். ஏய் என்ன, ஏதோ அவசரப்பட்டுட்டோம் நினச்சிக்கா. அதுக்காக அன்றைக்கி ஒரு நைட்டோடு அவ்வளோதான் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமான மூமெண்ட்னா கேட்கவே நராசமாக இருக்குது. வாயப்பத்துடி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஷப்பா, யோ எட்டிப்போ. ஜிமென் சயாங், மாமாக்கு நான் பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு இப்போவே மிதிச்சிடுவேன், நினைவில் வச்சுக்கோங்க. எதுக்கு எங்கள் மம்மி டாடிக்கிட்டையும் மினியோட மம்மி டாடிக்கும் இங்கே வர சொன்னீங்க? அசிங்கமா இல்லை? நீங்கள் பண்ண அந்த சாகசத்தை எல்லாத்துக்கும் காட்டணுமா? நீங்கள் எப்படி என்னை டச் பண்ணீங்கன்னு ஊருக்கே தெரியும். வெக்கமே இல்லாமல் என் பொண்டாட்டியை தொட்டுப்பிட்டேன்னு வீடு முழுக்க சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அறிவு கட்டவங்க. உங்களை கூப்பிட்டு கண்டிக்காமல் நடக்கிறது தானே நடந்திருக்குன்னு எனக்கிட்டே சொன்னாங்க. எதுவுமே பேச முடியாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு இவ்வளோ நாள் இருந்தேன். இதுக்கப்புறம் உங்கள் 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். சும்மா விடாத, கட்டி பிடிச்சிக்கோ, முத்தம் கொடு, என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். உன் ஃப்ளர்ட்டி புத்தி தான் உன்னை விட்டு போகாதே அப்படின்னு ஜிமினை பார்த்து முறைச்சி சொல்கிறாங்க வாயின். அந்த டைமில் டோரை வைடாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு மினி வேகமாக வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க. வைனு, என் மம்மி டாடி சொன்னாங்க நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. அவங்க வர்றதுக்குள்ளே என்னூட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமாக நான் இங்கே வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி வா, உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், உன் அண்ணன்களை வெளியில் அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். அப்போ அண்ணா 3 பேர் வெளியில் போங்க, நானும் வைனும் நிறையா பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வீமனுக்கு எதுவுமே பேசலை, அமைதியாக வெளியில் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் மினியோட மம்மி டாடி, வைனோட மம்மி டாடின்னு எல்லோரும் வந்து வைன்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு ப்ளஸிங் பண்ணிவிட்டு நிறையா கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி இங்கேயே தங்கிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாருமா சேர்ந்து சமையல் பண்ணுறதுக்காக கார்டன் சைடு போயிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு. இன்றைக்கி அமாவாசை, ஸோ லைட்டிங்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்டனில். இப்படியே அந்த டே சூப்பராக பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு குட்டி புது வரவு அந்த ஃபேமிலிக்கு கிடைக்க போகிறதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வீமின் குக்கோட பாட்டிமா மோனா குழந்தைக்கு கேர்ள் பேபியாக இருந்தால் ஒய்யாரின்னு நேம் வைக்கணும், பாய் பேபியாக இருந்தால் தன்னோட ஹஸ்பண்ட் நேமான கிம்முன்னு வைக்கணும் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் நேமை பற்றி டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த டே முழுக்க பாஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் நைட் டின்னருக்கு அழகாக கார்டனில் இருக்க கிராஸ் ஃபீல்டில் அழகாக பிளாங்கெட் விரித்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் இதை எல்லாத்தையும் காம்பவுண்ட் கேட்டுக்கு பேக் சைடில் நின்றுக்கிட்டு அழகாக காம்பவுண்ட் கேட் மேலே ஏறி நின்று தங்களோட ஹெட்டை மட்டும் நீட்டிக்கிட்டு எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வைன் மட்டும் எப்படி தனியாக இவங்களை விட்டு ஒதுங்கி வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளாக் வேர்ல்டோட காடும் ஜூனும் மாயாவும். ரீசன், பிளாக் காட் நினச்சிக்கிறாங்க டீப் ஸ்லீப்பில் வைன் இருப்பாங்க போல் எப்போதும். ஸோ நம்ம சொல்கிற மந்திரங்கள் அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ஸோ முழிச்சிட்டு இருக்கும்போதே வைனை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடணுங்கிற நினப்பில் அமைதியாக 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 by 1 எழுந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அழகாக வந்து கார்டனில் உட்காந்துட்டாங்க, கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு. அந்த டைமில் பிளாக் காட் தன்னோட துணையை ஈர்க்கக்கூடிய அந்த மந்திரத்தை அப்படியே ஜெபிக்கிறாங்க. அந்த டைமில் மாயாவும் ஜோனும் சைட்லேருந்து ஓடி போய் பேக்யார்டோட பேக் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே இந்த சைடும் அந்த சைடும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பிளாக் வேர்ல்டோட காட் அப்படியே அந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே பேக்யார்ட் சைடில் இருக்கக்கூடிய பேக் கேட்டுக்கிட்ட வந்து நின்று அப்படியே கண்ணை மூடி எனது துணையே வா என் அருகில் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு சவுண்டை கொடுக்குறாங்க.
அடுத்த செகண்டே வைன் தன்னை மறந்து எழுந்து நின்று அப்படியே அந்த பிளாக் காட் எங்கே நிற்கிறாங்களோ அந்த சைடு நடந்து போகிறாங்க. வீமின் குக் 3 பேரும் வைனுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்து மற்றவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருந்தவங்க வைன் நடந்து போகிறத அப்படியே நோட்டீஸ் பண்ணிவிட்டு, இவ அதுக்கு அந்த சைடு போகிறா இருட்டுக்குள்ளே, அடியே எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜங்குக் அப்படியே எழுந்து வைன்கிட்ட பின்னாடியே போகிறாங்க. அந்த சைடில் தான் மினி இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு தங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வருவாங்களா, வைன் போகிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க, ஏ வைனு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் பின்னாடி அவங்களும் போகிறாங்க. வைன் கண்ணு முன்னாடியும் மினி கண்ணு முன்னாடியும் வைன் பேக்கேட்டுக்கு நடந்து போனவங்க அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா பேக்கேட்டோட அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே தன்னோட ஃபர்ஸ்ட் லெக்கை வைக்கும்போதே பிளாக் காட் அப்படியே வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச ஜோரில் அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க வைனும் பிளாக் காடும். திக்குன்னு இருக்குது மினிக்கும் ஜங்குக்கும். ஐயோ என்னது இது, கண்ணு முன்னாடி மறைஞ்சு போயிட்டா. ஐயோ பேக் சைடில் இருக்க லைட்டிங்கில் நல்லா தெரியுதே இவ போனது. போய்கிட்டு கீழே மறைஞ்சு போயிட்டா. எப்படி மறைஞ்சு போனா? ஐயோ வைனு அப்படின்னு கத்திக்கிட்டே ஜங்குக் வேக வேகமாக பேக் சைடில் இருக்க கேட்டுக்கிட்ட ஒடியாந்து பார்க்குறாங்க. ஏன்னா கேட்டுக்கிட்ட போகும்போது தான் மறைஞ்சு போயிருப்பாங்க வைன். கேட்டுக்கு 2 சைட்லேயும் வச்சுருந்த நைட் லேம்பில் வைன் மறைஞ்சது நல்லா தெரிஞ்சிருக்கும். மினியுமே பதறி போக்கி, அண்ணா மறைஞ்சு போனதை நானும் பார்த்தேன். ஐயோ என்னது இது அப்படின்னு கத்துறாங்க மினி. அடுத்த செகண்டே கேட்டுக்கு வெளியில் வந்து இந்த சைடு அந்த சைடும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த டைமில் ஜூனும் மாயாவும் வேகமாக ஓடி போகிறத நோட்டீஸ் பண்ணிட்டாங்க ஜங்குக். பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுறாங்க. இவங்க 2 பேரும் சூனியக்காரங்க. ஸோ ஜங்குக்கை விட புயல் வேகத்தில் வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஜங்குக்கு பதட்டமாகுது. ஆனால் ஆட்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க மினியும் ஜங்குக்கும். அண்ணா இது அந்த பங்களாவில் இருந்த சூனியக்காரவங்க ஒயினை கூட தூக்கிக்கிட்டு போய் ரூம்குள்ளே வச்சு ஏதோ பண்ண பார்த்தாங்களே. ஸ்கல்லெல்லாம் கூட அடுக்கி வச்சுருந்தாங்களே இந்த ரூம்குள்ளே. அந்த வீட்டுக்காரவங்க இவங்க 2 பேரும் ஒயின் கூட லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலே அந்த ஆள் தான் அவன். நீங்கள் கூட அடித்து காலை உடச்சி விட்டீங்களே. இன்றைக்கி காலெல்லாம் நல்லா இருக்கே, ஓடுறானே கொடுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுகிறாங்க மினி. 1 மினிட் கூட வெயிட் பண்ணலை ஜங்குக். வேகமாக தங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து தான் ஒடியாடுறாங்க. ஜங்குக் இவ்வளோ பதட்டமாக வர்றதை நோட்டீஸ் பண்ண ஜிமினும் டயாவும் எழுந்து, ஏ குக்கி என்னாச்சு, வைனுங்க, வைன் பின்னாடி தானே போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பிரச்சனை. ஒயின் பேக்யார்ட் சைடு இருக்கக்கூடிய பேக் கேட்டுக்கிட்ட போனான். அப்படியே மறைஞ்சு போயிட்டா. ஐயோ மறைஞ்சு போயிட்டாலேன்னு நான் ஓடி போய் பார்க்கும்போது அந்த காலேஜ் போகிற வழியில் ஒரு பங்களா இருக்குல்ல, அங்கே கூட ஒருத்தர் வெளியில் நின்றுக்கிட்டுச்சாச்சு. பேச முடியல. ஒயினை குறுன்னு பார்ப்பானே, அவன் வீட்டுக்குள்ளே தானே மண்டை உடலாம் வச்சு ஏதோ பூஜை பண்ணி ஒயினை கூட அந்த ரூமில் கூட்டு போய் வச்சுருந்தானுங்களே. அவனும் அவனோட பொண்டாட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். ஏதோ பண்ணிவிட்டாங்க நம்ம ஒயினை. எல்லோரும் வாங்க அவன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஜங்குக். அவ்வளோதான். ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை விஷயத்தையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டுட்டு, ஓஹோ ஒயினு மறைஞ்சு போயிட்டாளா? அந்த பங்களாக்குள்ளே இருந்தவங்களை என் பொண்ணை தூக்கிக்கிட்டு போக்கிலே மிதிச்சு கொண்டிருக்கணும். அசால்ட்டாக விட்ட தண்டோம். ஐயோ என் பிள்ளை என்ன பண்ணானுங்கன்னு தெரியலையே. எல்லோரும் வாங்க அந்த பங்களாவுக்கு போகணும் அப்படின்னு ஒயினோட டேடி பலமாக கத்திக்கிட்டு வேகமாக தன்னோட காரை நோக்கி ஓடுறாங்க. அவ்வளோதான். ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் அவங்கவுங்களோட காரில் இப்போ அந்த மந்திரவாதி ஜூனும் மாயாவும் எந்த பங்களாவில் இருந்தாங்களோ அந்த பங்களாவுக்கு கிளம்பிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும். எங்கள் அதர் ஹேண்ட் மாயாவும் ஜூனும் பிளாக் காட் தங்களுக்கு எந்த வரமும் கொடுக்காம இங்கேருந்து எப்படி ஒயினை கூட்டிகிட்டு மறைஞ்சு போகலாம். ஸோ பிளாக் காடை பார்க்குறதுக்காக இந்த கிராமத்தை ஒட்டியிருக்க அந்த காட்டு பகுதிக்குள்ளே போய் எந்த இடத்துல அந்த பெரிய பாறை இருக்குமோ அந்த பாறைக்குள்ளே நின்று பிளாக் காடை போய் சந்திக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோட பிளாக் காடோட வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நல்ல இருட்டு. அந்த காடை பார்க்கவே உண்மையிலே பயமாக இருக்குது. இருந்தாலும் அந்த பெரிய பாறையை முயற்சி பண்ணி நகர்த்தி அப்படியே 2 பேரும் அப்படியே நிமிர்ந்து நிற்கிறாங்க. அந்த பாறையை நகர்த்தின நெக்ஸ்ட் செகண்டே போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. கருகருன்னு தெரிஞ்ச அந்த காடு இப்போ பயங்கர கலர்ஃபுல்லாக தெரியுது. அப்படியே போர்ட்டலுக்குள்ளே போய் இப்போ பிளாக் காடோட வேர்ல்டுக்குள்ளே நிற்கிறாங்க மாயாவும் ஜூனும். அப்படியே அந்த இடத்த சுற்றி முற்றி பார்த்து, அப்பா ஒளிமயமான ஒரு உலகத்தை இங்கே பார்க்க முடியுது. இந்த போர்ட்டலுக்கு அங்கிட்டு கருகும்முன்னு இருக்குல்ல இந்த காடு,
எப்படி ஒரு அதிசயம் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். அதிசயத்தை விட்டு தள்ளுங்க. பிளாக் காட் நம்மளுக்கு வரங்களை கொடுக்காம எப்படி ஒயினை கூட்டிகிட்டு போக முடியும் இந்த இடத்த விட்டு? போய் நம்ம பிளாக் காட்கிட்ட கேட்கணும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஜோன், ஆமாம், இங்கே பிளாக் காட் எங்கே இருப்பார்னு தெரியாது. இந்த காட்டு வழியில் போய் நாம் அவரை தேடி கண்டுபிடிக்கணும். அவரோட பேலஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இவ்வளோ தூரம் தான் நம்ம எப்போதுமே வந்துட்டு போவோம் இந்த உலகத்துக்குள்ளே. இதுக்கு உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு தெரியாது, கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க பிளாக் காடை தேடி ஜூனும் மாயாவும். எங்கே அதர் ஹேண்ட் வீமன் குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் காலேஜ் போகிற வழியில் அந்த ஜோனோட பங்களாக்குள்ளே எல்லாரும் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்கி நிற்கிறாங்க. அட கடவுளே, இந்த காம்பவுண்ட் கேட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பங்களா இருக்குன்னு இத்தனை வருஷம் எங்களுக்கு தெரியாதே. ஐயோ ஐயோ, பயமாக இருக்குது இந்த இடத்த பார்க்கவே அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட மம்மி. அந்த டைமில் பாட்டிமா, பயமாக இருக்கு. குழந்தையிலன்னு கோயிலுக்கு போய் தவம் இருப்பாங்க ஆளுங்க. சூனியக்காரிகள்கிட்ட போய் புள்ள பெத்தவ தானடி நீனும் உன் புருஷனும் பேசவே கூடாது. என் பேத்திக்கு பிரச்சனை மறைஞ்சு போயிட்டாலாம். இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் என் பேத்தியை கடத்திருக்கணும். மசனு நிற்காம வாங்க வேகமாக வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா ஃபஸ்ட்டாக உள்ளே ஓடுறாங்க அந்த பங்களாக்குள்ளே. வீமன் குக் 3 பேரும் போய் பிடிச்சிட்டாங்க. அப்படியே சிலுக்கு மாதிரி இப்படியே இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடுவீங்க. அதே மாதிரி இங்கேயும் ஓடலான்னு நினப்பா. உள்ளுக்குள்ளே இருக்கிறது சூனியக்காரனும் சூனியக்காரியும் ஒரே போட்டு தள்ளிடுவானுங்க. நினைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீமன் குக் 3 பேரும் ஃப்ரண்ட்டில் போய் மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பங்களாவோட டோர் ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஐயையோ, பூட்டக்கிட்ட இல்லையே. சரி, நல்லது, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வீமன் குக் பின்னாடியே போய் அந்த ஃபுல் பங்களாவையும் இன்ச் பை இன்ச்சாக தேடி பார்த்துட்டாங்க. ஒயினை காணும். அதே மாதிரி ஜூனையும் மாயாவையுமே காணும். ஏன்னா அவங்க தான் பிளாக் வேர்ல்டோட போர்ட்டலுக்குள்ளே போயிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களையும் காணும். வீமன் குக்கு ஒன்றுமே புரியலை. கடைசியாக பேலன்ஸ் இருந்த ஒயினை பூஜை பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போன பிளாக் காடை ப்ரே பண்ணக்கூடிய அந்த ரூம்குள்ளே போகிறாங்க எல்லாரும். அங்கே அடுக்கி வச்சுருக்க ஸ்கல்லெல்லாம் பார்த்ததும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அள்ளு இல்லை. பா, ஐயோ என்னது இது அப்படின்னு அழுது கத்துறாங்க பாட்டி. ஜிமின் அப்படியே பாட்டியோட சீக்ஸை பிடிச்சி அழுத்தி, ஏய் மோனா, கத்தி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கவனுங்களை பிடிச்சி இழுத்துட்டு வரலான்னு பார்க்குறியா? இங்கேயே தான் ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கிறானுங்களா இல்லை இந்த இடத்துக்கே இன்னும் வரலையான்னு தெரியலை. அந்த 2 சூனியக்காரங்களும் கத்துற, நீ வாயில போட்டுருவேன், கம்முனரு. ஒயினுக்கு செல்லம் கொடுத்தவளை கெடுத்ததே நீ தாண்டி, வாயப்பத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ரூமை அப்படியே செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைமில் பிளாக் காட் யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்கள் அங்கே இருக்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த பொருட்களை எடுத்து பார்க்குறாங்க ஜிமின். அது வேறு ஒன்றும் கிடையாது. பிளாக் காடுக்கு சுருட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கும். அதில் 2-3 பீசஸ் சுருட்டு துண்டுகள் அங்கே கிடக்கு. ஸ்மோக் பண்ணுறதுக்காக அதை வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2-3 விஸ்கி பாட்டில்ஸ் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லாங்கான பர்பிள் கலரில் ஸ்டோன் வச்ச ஒரு டாலர் செயின் இருக்குது. இது 3 தான் அந்த இடத்துல இருக்குது. ஜிமின் அந்த டாலர் செயினை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்து பார்க்குறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் குறுகுறுன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மினியோட மம்மி சொல்கிறாங்க, ஆஹா, ரொம்ப அற்புதமாக இருக்கே இந்த கலர், எங்கள் கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜிமினோட ஹேண்ட்ஸில் இருந்து அந்த பெண்டன் செயினை வாங்கி அப்படியே அதில் பதிச்சிருக்க அந்த பர்பிள் கலர் ஸ்டோனை அப்படியே தன்னோட தம் ஃபிங்கரை வச்சு அப்படியே ரப் பண்ணுறாங்க. அடுத்த செகண்டே அத்தனை பேரும் மறைஞ்சு போய் பிளாக் வேர்ல்டுக்கு போகக்கூடிய போர்ட்டலோட நுழைவு வாயிலில் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த குட்டி பாறை பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த பூஜை பண்ணுற ரூமில் இருந்து ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் டெலிபோர்ட் ஆன மாதிரி ஒரு கருகுமுன்னு இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த காட்டுக்குள்ளே நிற்கிறத ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அத்தனை பேரும் பழமாக கத்துறாங்க. ஐயோ, வீட்டுக்குள்ளே இருந்த நாம் எல்லாரும் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு அழுது கத்துறாங்க ஜிமினோட மம்மி. அந்த டைமில் ஜிமின், ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டயாங் அப்படியே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, என்னடா அது, ஏன் மினி மம்மி சிட்டிக்காரி, உன்னை உயிரோட நான் கொல்ல போகிறேன்டி, என்னத்தடி பண்ண? அந்த டாலர் ஏதோ பண்ணுன, எல்லோரும் இங்கே வந்துட்டோம்
அப்படின்னு அழுது கத்துறாங்க டேங். அந்த டைமில் மினியோட மம்மி கையில் இருந்த டாலர் மலைஞ்சு போயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. சி என்னடி சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. கையில் இருந்த டாலர் மறைஞ்சு போயிடுச்சு, இங்கே இருக்கிறோம் எல்லாரும், இது என்ன இடம்னு கூட தெரியல அப்படின்னு அழுகிறாங்க மினி மம்மி. மினிக்கு மயக்கமே வருது. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே கொத்தா வந்து இங்கே சிக்கிக்கிட்டாங்க. தங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு காட்டு பகுதியில் தான் நிற்கிறோங்கிறது யாருக்குமே தெரியலை. ரீசன் இது நைட் டைம், அமாவாசை இல்லையா, நிலவு வெளிச்சம் கூட இல்லை, கருகும்னு இருக்குது அந்த இடம். அந்த டைமில் ஜங்குக்கு சொல்கிறாங்க, எல்லோரும் வந்து ஒன்றா நில்லுங்க, விடிகிற வரையும் இங்கே நிற்கணும், பயமாக இருக்குது, என்னைய விட்டுட்டு தள்ளி கிள்ளி போயிடாதீங்க அப்படின்னு ஜங்குக்கு அழுகுறாங்க வெக்கத்தை விட்டு. என்ன பண்ணுறதுன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒன்றும் புரியலை. ஜங்குக்கோட டேடி கரெக்டு, பிரிஞ்சு போயிடக்கூடாது, கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றா ஒரு இடத்துல இருக்கலாம், என்னன்னு யோசிப்போம். ஒன்றும் புரியலையே, ஒயின் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, இந்த மாதிரி நேரத்தில் அவள் காணாமல் போயிட்டானா, ஒன்றும் புரியலை எனக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே அப்படியே நெருக்கமாக வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு அப்படியே அந்த ஃப்ளோரில் உட்காந்துட்டாங்க. எல்லாருக்கும் பயங்கர பதட்டமாக இருக்குது. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பயத்தில் நடுங்கினவங்க டைம் ஆக அப்படியே தூங்கி போயிட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ நல்ல ஒரு வெளிச்சம் தெரியுது அந்த இடத்துல. ஒன் பை ஒன்னாக வெளிச்சம் படும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்த நெக்ஸ்ட் செகண்டே ஒயின் மறைஞ்சு போயிட்டாங்கங்கிற நினைவு அத்தனை பேருக்கும் வருது. என் பொண்ணை காணும், வெளிச்சம் தெரிஞ்சாலும் இதெல்லாம் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. இந்த இடம் என்ன இடம்னு கூட தெரியல, எப்படி இங்கே வந்தோம் ஒன்றும் புரியல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க ஒயினோட மம்மி. இங்கே பாருங்க, அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு பிரோஜனம் இல்லை. ரெண்டு பேரும் டிவிஷன் ஆகுங்க. இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் வரையும் வழி தெரியுதான்னு முதல்ல தேடணும். இங்கேருந்து வெளியில் போனால் தான் ஒயினை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் சொன்ன நெக்ஸ்ட் செகண்டே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ரெண்டு பேரும் அப்படியே டிவிஷன் ஆகி அப்படியே அந்த காட்டு வழியில் இங்கிட்ட போக பார்க்குறாங்க. அந்த டைமில் பாட்டியும் மினியும் அப்படியே தங்களோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பயமாக இருக்குது பாட்டி எனக்கு அப்படின்னு அழுகிறாங்க மினி. பயப்படக்கூடாது, இந்த இடத்த விட்டு வெளியில் போகணும், உன் மம்மிக்காரியை போட்டு கொல்லணும்னு எனக்கு இருக்குது. தேவையே இல்லாமல் அந்த ஸ்டோனை தடவிக்கிட்டு ஐயா அப்படின்னு அழுதுகிட்டே பாட்டிமா தேடிக்கிட்டு இருக்காங்க வழியை. உண்மையிலேயே வழியை கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா பார்வைக்கு இது நார்மலான காடு போல் தெரிஞ்சாலும் இந்த இடத்துல தான் வேறு ஒரு வேர்ல்டுக்கு போகக்கூடிய போர்ட்டல் இருக்குது. ஸோ இது புரியாத ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரே இடத்தையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் இடம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா காட்டோட சென்டர் பாயிண்ட் இது. ஸோ காட்டுக்கு மத்தியில் யாருமே வந்ததில்லை. ஸோ இந்த இடத்த பற்றி எந்த ஐடியாவும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. இது கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிங்கிறது இப்போ வரையும் யாருக்கும் தெரியலை. எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு அடையாளத்துக்கு சைடில் இருந்த மரக்குச்சிகளை ஒடிச்சு விட்டுக்கிட்டே போகிற வழியிலே ரிட்டன் திரும்பிடணும் அப்படின்னு ஒரு உயிர் பயத்தை மனசில் வச்சுக்கிட்டு தேடிட்டுருக்காங்க வழியை. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ டைம் அத்தனை பேருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. எகெயின் எல்லோரும் எந்த இடத்துல நின்று ஸ்ப்ளிட் ஆகி போனாங்களோ அதே இடத்துக்கு ஒன் பை ஒன்னாக வந்து உட்காந்துட்டாங்க. போச்சு, ஏதோ ஒரு மாயாஜாலத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் வீமீன் குக் இப்போ தான் உள்ளே வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் தங்களுக்கு முன்னாடி இங்கே வந்து உட்காந்துருந்ததை ஃபீல் பண்ணிவிட்டு, போச்சு, டயர்டாக இருக்குது, தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது, நல்லா வந்து கொத்தாச்சிக்கிட்டோம், பொண்டாட்டியை வேறு காணும், தேடணும், இங்கேருந்து நாம் எப்படி போகிறதுனே தெரியலை, எங்கிட்ட ஒயினை தேடுறது, அந்த சூனியக்காரி என் கையில் கிடச்சாங்க, ஜூஸ் புழிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக ஃபேமிலி மெம்பர்ஸ் நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க டேங். இப்படியே ஒரு ½ அன் ஹவர் பாஸ் ஆகுது. ஜிமினுக்கும் ஜங்குக்கும் உண்மையிலேயே அங்கே இருக்க முடியலை. அந்தளவுக்கு பதட்டமாக இருக்குது. அந்த டைமில் டேங் எழுந்துருச்சு. ஐயோ எனக்கு முடியலை, சத்தியமாக தாங்கவே முடியலை, மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த குட்டி பாறை பக்கத்தில் உட்காந்து தன்னோட லெக்ஸால் அந்த பாறையை 2 முறை ஹிட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அடுத்த செகண்டே
ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து ஆப்போசிட்டில் தெரியக்கூடிய அந்த காட்டு பகுதி அப்படியே வண்ணமயமாக மாறுறத ஃபீல் பண்ண முடியுது. பதறி போயிட்டாங்க அத்தனை பேரும். ஐயோ என்னது இது இருந்திருந்தாப்புல இந்த காடு கலர்ஃபுல்லாக மாறுது. ஐயோ பின்னாடி ஒரு மாதிரி இருக்குது, ஆப்போசிட்டில் கலர்ஃபுல்லாக தெரியுதே அப்படின்னு அழுது கத்துறாங்க பாட்டிமா பயத்தில். அத்தனை பேரும் டேங்கிட்ட வந்து நின்றுட்டாங்க. என்னடா பண்ண நீ? நான் பார்த்தேன், இந்த கல்லை நீ 2 தடவை உதச்ச, அதுக்கப்புறத்தான் அப்படி மாறுச்சு, என்ன பண்ணுன அப்படின்னு அழுது கத்துறாங்க ஜங்குக்கோட மம்மி. மம்மி நான் ஒன்றுமே பண்ணலை, 2 உதஞ்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பாறையை திருப்பினா பிளாக் மேஜிக் வேர்ல்டுக்கு போகக்கூடிய போர்ட்டல் ஓப்பன் ஆகி அந்த உலகத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கவங்க போர்ட்டல் வழியாக போயிட முடியும். கண்ணுக்கு தெரியாத ஒரு படலம் போல தான் அந்த போர்ட்டல் இருக்குமா. ஸோ ஒன்றும் புரியலை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அந்த டைமில் ஜிமின்னு சொல்கிறாங்க, ஏய் டேய் தயாங்கா எந்திரா, அந்த கல்லை தொடாத, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குடா. ஒரு கல்லை என்னோட சித்தி தடவுனதும் அப்படி இந்த இடத்துக்கு எல்லோரும் வந்துட்டோம். இந்த இடத்துல இந்த பாறையை உதஞ்சதும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இடம் முழுக்க கலர்ஃபுல்லாக தெரியுது. இது ஏதோ ஒரு மாயாஜாலம் மாதிரியில் இருக்குது. ஒயினை கண்டிப்பாக யாரோ கடத்திக்கிட்டு தான் போயிருக்கணும். ஒயின் நடந்து போய் எங்கேயோ ஓடி போகலை, நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே மறைஞ்சு போயிட்டா. 2வது ஜங்குக் வெளியில் ஓடி பார்க்கும்போது ஒயினை ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்காக ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனேன். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி 2 பேர், மாதிரி என்ன, அந்த 2 பேருமே இந்த சைட்லேருந்து ஓடி போனதாக சொல்கிறாங்க. காலேஜுக்கு போகிற வழியில் இருக்கிற பங்களாவில் இருந்த அந்த 2 சூனியக்காரங்களும் நம்ம வீட்டோட பேக்யார்டில் நின்றுக்கிட்டு இருக்க என்ன அவசியம் இருக்குது? இந்த இடத்துல நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு பொருளை தடவி தான் இங்கே வந்திருக்கோம். அப்படின்னா ஆப்போசிட்டில் கலர்ஃபுல்லாக தெரிகிற அந்த இடத்துக்கும் ஒயின் தொலைஞ்சு போனதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிறதா நான் நோட்டீஸ் பண்ணுறேன். எனக்கு டவுட் இருக்குது. வால்வோ சாவோ இந்த இடத்த விட்டு நம்ம போக முடியாது. இந்த கல்லை உதைக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்க இடம் கலர்ஃபுல்லாக தெரியுதுன்னா ஏதோ பிரச்சனை. நம்மளோட ஒயின் அந்த சைடு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எத்தனை ஃபேண்டசி ஸ்டோரி படிச்சிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் கதைகள் மூலமாக. நம்ம எல்லாருக்கும் இந்த இடத்த விட்டு போக வழி இல்லை. பேசாமல் அந்த சைடு போய் அந்த கலர்ஃபுல்லான இடத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அவ்வளோதான். அடுத்த செகண்டே ஜங்குக் சொல்கிறாங்க, நானும் அப்படி தான் நினைக்கிறேன், இங்கேருந்து போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் எழுந்து நிற்கிறாங்க. வழியே இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜிமின் சொல்கிறதையும் ஜங்குக் அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னதையும் வழியே இல்லாமல் நம்பிக்கிட்டு சரி போகலானுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க மெதுவாக எழுந்துன்னு ஐயோ அப்படின்னு பேக் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. பேக் சைடு லைட்டான வெளிச்சத்தில் இருக்க அந்த இடம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறாங்க, பயங்கர கலர்ஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்குது அந்த இடம். ஒரே டைமில் ஒரே இடத்துல நின்று 2 சைடு பார்க்கும்போது ஒரே மாதிரியான இடம் டிஃப்ரெண்ட்டான கலரிங்கில் தெரிகிறது உண்மையிலே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது அத்தனை பேருக்கும். இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு எல்லாரும் ஒருத்தவங்களோட ஹேண்ட்ஸை இன்னொருத்தவங்க டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிட்டு ஒரே டைமில் அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறாங்க. அது போர்ட்டல்னே தெரியாமல் இப்போ பூமியிலேருந்து மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அத்தனை பேரும். ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்தளவு பூமிக்குள்ளே இருக்கிறதா தானே நினப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே போய் அப்படியே பேக் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு கண்ணாடி போல் இந்த சைடில் என்ன இருக்கோ அதுதான் அந்த சைடும் இருக்குது. என்னது இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஜிமின் அப்போ தன்னோட ஒரு லெக்ஸை எடுத்து வைக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்டை மாதிரி தெரியுது. அவங்களோட லெக்ஸ்க்கு ஏதோ ஒரு கட்டையை மிதிக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. அந்த இடம் முழுக்க ட்ரை லீவ்ஸ் கொட்டி கிடக்கு. பல கலர்களில் அந்த ட்ரை லீவ்ஸ் இருக்குது. என்னது இது அப்படின்னு மெதுவாக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸையும் தேங்கோட ஹேண்ட்ஸையும் விட்டுட்டு கீழே குனிஞ்சு அப்படியே அந்த ட்ரை லீவ்ஸை பக்கத்தில் இருந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு அப்படியே இந்த சைடும் அந்த சைடும் தள்ளி விடுறாங்க. எந்த பிளாக் வேர்ல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய புத்தகத்தை ஆரம்பத்தில் இங்கே வந்துட்டு போன ஜோனும் மாயாவும் விட்டுட்டு போனாங்களோ, தங்களை மீறி கீழே அந்த பிளாக் புக் பறந்து விழுந்ததை தேட முடியாமல் ஓடுனாங்களோ, அந்த புத்தகம்தான் அது.
நல்லா கருப்பு கலரில் பெரிய சைஸில் இருக்குது அந்த புக். ஜிமின் அப்படியே ஒரு வைடான ஐஸில் ஏதோ புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா சல்லுன்னு ஜிமின் கிட்ட வந்து அப்படியே ஜிமினை ஏற்றி விட்டுட்டு புக்கை தன்னோட ஹேண்ட்ஸில் தூக்கிட்டாங்க. ஆஹா, மாட்டிக்கிட்டோம். இதில் பிளாக் வேர்ல்டின் புத்தகம்னு எழுதியிருக்கு. ஐயோ, ஏதோ பிரச்சனை அப்படின்னு அழுகிறாங்க பாட்டி. பாட்டி, இதை படிக்கிறதுக்கு தான் இவ்வளோ அவசரமாக வந்து நீ தள்ளி விட்டீங்களா? கொடுங்க இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். பாட்டிமா ஹேண்ட்ஸ்லேருந்து அந்த புக்கை வாங்க முடியலை ஜிமினால். அப்படியே கம் போட்டு ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது பாட்டிமாவோட ஹேண்ட்ஸில். நல்ல கனம் அந்த புக். ஆஹாப்பா, வலிக்குதுடா, விடுறா, எடுக்க முடியலடா புத்தகத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த ஹேண்ட்ஸ்லேருந்து அந்த ஹேண்ட்ஸில் மாற்றுறாங்க பாட்டிமா. உண்மையிலேயே எல்போவோடு சேர்த்து தான் அந்த புக்கை பிடிச்சிருக்க முடியுது. அந்தளவுக்கு வெயிட்டான புக் அது. ஆனால் பாட்டிமாவோட ஹேண்ட்ஸ்லேருந்து இன்னொருத்தவங்க ஹேண்ட்ஸுக்கு அந்த புக்கை மாற்ற முடியலை. கீழே வச்சாங்க அப்படின்னா புக் அப்படியே கீழே விழுந்து கிடக்கு. ஆனால் இன்னொருத்தவங்களோட ஹேண்ட்ஸில் அதை மாற்ற முடியல. பாட்டிமாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அட கடவுளே, நானா இந்த புத்தகத்தை போய் கை வச்சு தொட்டு தூக்கணும்? என்னால் மட்டும்தான் இந்த இந்த புத்தகத்தை தூக்க முடியும் போல, மற்றவங்க கிட்ட தூக்க முடியலை. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பீமின் குக்கோட டேடி கிடுகிடுன்னு பாட்டிமா கிட்ட வந்து, ஆண்டி, அறிவே கிடையாது உங்களுக்கு, அவதி, அத்தனையிலையும் அவதி, தூக்குங்க. இது என்ன இடம்னு ஒன்றும் எனக்கு புரியலை. ஏதோ புத்தகம் இருக்குன்னா அதை ஓப்பன் பண்ணியாவது பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா வழியே இல்லாமல் அப்படியே அந்த புத்தகத்தை தூக்கி அப்படியே ஃபஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ணுறாங்க. பிளாக் வேர்ல்டு உங்களை வரவேற்கிறது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. எனக்கு என்னது இது அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அடுத்த பேஜை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பிளாக் வேர்ல்டு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் அந்த புக்கில் இருக்கிறது நல்லா தெரியுது பீமின் குக்கு. பாட்டிமாவை சென்டரில் உட்கார வச்சு அழகாக அத்தனை பேரும் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு புக்கோட ஒவ்வொரு பேஜஸையும் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் யாருக்குமே பசியோ களைப்போ இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. புக்கை ஃபுல்லாகவே படித்து முடிச்சுட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அட கடவுளே, ஒயினோட மம்மியையும் டாடியையும் ஏன் சித்தியையும் சித்தப்பாவையும் எனக்கு கொல்லணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஜங்குக் அப்போ கொல்ற மாதிரி இல்லை, நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமாக எழுந்து தன்னோட சித்தப்பாவோட ஹெட்டில் ஓங்கி ஒரு குட்டு வைக்கிறாங்க ஜங்குக். அப்பா, ஜெயிண்ட் மாதிரி இருந்துக்கிட்டு என்னை போட்டு அடிச்சு விட்டாங்க. அண்ணா என்னன்னு கேளு அப்படின்னு அழுகிறாங்க மினியோட டேடி. டேய், அடிச்சுக்கிட்டு கிடந்தேன் உங்கள் 4 பேத்துக்கிட்டையும். பக்கத்து ஊரில் சூனியக்காரின்னு ஒருத்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாமியார்னு போய் அவங்கக்கிட்ட எதையும் போய் பண்ணிக்கிட்டு வந்துடாதீங்க, குழந்த பிறக்கிற சமயத்தில் பறக்கும்னு. சூனியக்காரிக்கிட்ட போய் பிள்ளைய பெற்றுக்கிட்டு வந்து இப்போ சூனிய வேலை பார்க்குறதுக்காக ஒயினை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. இதில் என்ன போட்டிருக்கு? சூனிய வேலை பார்த்து குழந்த பிறந்தா அந்த குழந்தைய தான் இந்த வேர்ல்டோட கடவுள்னு பாவிக்கக்கூடிய அந்த கிங் கல்யாணம் பண்ணிக்குவானா. அவன் கல்யாணம் ஆகாமல் பல நூற்றாண்டுகளாக இருக்கிறானா. ஐயோ, எத்தனை யுகங்களாக இருக்கிறான்னு தெரியல. அவன் ஒயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து தூக்கிக்கிட்டு போயிட்டான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணவங்க தான் அந்த பங்களாக்குள்ளே இருந்த அந்த 2 சூனியக்காரவங்களும். ஒயின் வரைஞ்சே போயிட்டானா. இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறா ஒயின். அவளை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஐயோ, அந்த ராஜாவை நம்மளாலெல்லாம் கொல்ல முடியுமா? அவன் காடாமே, பிளாக் வேர்ல்டின் காடுன்னு அவனோட உருவப்படத்தையே இந்த புக்குக்குள்ளே போட்டுட்டாங்க. ஐயோ, 8 அடி உயரத்தில் இருக்கிறான், ஜெயிண்ட் மாதிரி. பயமாக இருக்குது பார்க்கவே இந்த ஃபோட்டோவை. இவனெல்லாம் போய் நம்மளால் அடித்து இவனை கொன்று நம்ம கூட்டிகிட்டு வர முடியுமா? போச்சு, ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா. என்ன பண்ண போகிறானோ தெரியலையே. இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டோம்னா எத்தனை நாள் ஆச்சுன்னு கூட தெரியலையே அப்படின்னு அழுது கத்துறாங்க மாற்றி மாற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும். வீமின் குக்கு மயக்கமே வந்துடுச்சு. அந்த படுபாவி ஒயினை காதலிச்சது பெரிய குத்தம். அவளால் நல்லா இங்கே வந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். அவளை எப்படி தேடுறதுன்னு தெரியல அப்படின்னு அழுகிறாங்க டேயாங், ஜிமின், ஜங்குக் 3 பேரும். இப்படியே ஒரு ஹாஃப் டே பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்ல ஒரு இருட்டுற சமயம். ஆனால் பிளாக் வேர்ல்டில் இருட்டு தெரியல. ஏன்னா காலை மாலைங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால தான் அந்த இடத்துக்கு போனதும் எல்லோரும் பசியை மறந்து
தூக்கத்தை மறந்து எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் அர்மீஸ்.